இனிய காலை வாழ்த்துக்கள். ஆண்டவர் தாமே தனது வசனத்தின் மூலமாக தொடர்ச்சியாக நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய செய்திக்காக மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஜேசி ரயில் என்கின்ற ஐயர் அப்படி இதை விளக்கப்படுத்தும் பொழுது சொல்கிறாரு, வாருங்கள் என்று சொல்கிறார். என்னிடத்தில் வாருங்கள். அந்த வார்த்தையுடைய அழுத்தத்தை என்னிடத்தில், வேறு யார் இடத்துலையும் கிடையாது. வாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த வார்த்தையில் எவ்வளோ கிருபை இருக்குது பாருங்கள், அந்த வார்த்தையில் எவ்வளோ இரக்கம் இருக்குது பாருங்கள். அந்த வார்த்தை உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்குது. ஏசாயாவில் பார்க்கும்பொழுது 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் தாமிர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் மாறுங்கிறார். ஆண்டவருடைய இந்த அழைப்பை பாருங்கள். வாங்க, உன்னுடைய பாவத்தெல்லாம் நான் கழுவுறேன், உன் பாவம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி நான் சுத்தமாக்குறேன். அநேக நேரங்களில் பாவத்தினுடைய கொடூரத்தில் பாவத்தை பயங்கரமாக செஞ்சு, ஐயோ கடவுள் என்னையெல்லாம் ரட்சிப்பாரா, இப்படிப்பட்ட பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு இருக்குதா, நான் ரொம்ப மோசமான பாவி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களே தான் ஆண்டவர் அழைக்கிறார். நீ எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பாவத்தை ஆண்டவர் சுத்தமாக்குகிறார் தனது இரத்தத்தை கொண்டு. அருமையான ஒரு வார்த்தை, என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, கல்யாண விருந்து ஓமையில் ராஜா செய்தியாளரிடம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாண விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் போய் ஆயத்தமாகுங்கள்னு சொல்லலை. ஆண்டவர் சொல்கிறாரு போய் அனுப்பு அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் காத்திரு அப்படின்லாம் சொல்லலை. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிறார். வேற எங்கேயுமே கிடையாது. அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இந்த வாருங்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தை ஒரு இரக்கம் நிறைந்த வார்த்தை. அந்த இரக்கம் என்னன்னா, வரும் கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ள என்னிடத்திலே வா. அதாவது கடவுளுடைய கோபம் வர இருக்கிறது, அதுக்கு முன்னால் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆண்டவர் துன்மார்க்கனுடைய மரணத்தில் விரும்புறது இல்லை. ஆண்டவர் இலவசமாக உன்னை வா, உன்னை ரட்சிக்கிறேன்னு சொல்றாரு. இலவசமாக வந்து தாகத்தை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது கிருபை பொருந்தின வார்த்தை. நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன், பாவிகள் யாவரும் வாங்க. அதாவது அந்த கிருபையின் வாசல் மூடப்படுவதற்கு முன்னதாக நீங்கள் தயவாய் வாருங்கள் என்று அழைக்கிறார். வாருங்கள் என்பது ஒரு அன்பான வார்த்தை. என்னிடத்துல வருபவர்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, நீதி உண்டு, புதிய இருதயம் தருகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டு சொல்றார், வாருங்கள் என்று சொல்லுகிறார். என்னிடத்தில் வாருங்கள், கிறிஸ்துவனிடத்தில் வாருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டு இந்த காலை நேரத்தில் உங்களை அழைக்கிறார். தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக, நரக ஆக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பொருந்தினவராய் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்கிறார். அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கிறிஸ்துவனிடத்தில் வந்து மனம் திரும்பி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.